தேவன் ஒருவனை ஆசீர்வதிக்க நினைத்தால் எதுவும் அதை தடுக்க முடியாது. தேவன் செய்ய நினைத்ததை மனிதன் எவனும் தடுக்க முடியாது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. உலகமோ மாமிசமோ பிசாசோ எந்த இயற்கையின் சீற்றங்களோ அவர் சொன்ன அதை தடுக்க முடியாது. துதிபலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதிபலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே. என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. சுமந்தீரையா, தேற்றினீரே, சுமந்தீரையா, என்னை தேற்றினீரே. ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. துதிபலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். இப்போ 52 கடைசி அதிகாரம். இதில் எல்லாம் பாபிலோன் எல்லா தேசங்களுக்கு விரோதமாகவும் சொல்லப்பட்டு முடிஞ்ச பின்பு, அதாவது குறிப்பாக எந்த தேசங்களுக்கு என்றால் எந்தெந்த தேசங்களெல்லாம் இஸ்ரவேல் தேசத்தை ஆமென் ஸ்தோத்திரம் கடினமாய் நடத்தினதோ அந்தந்த தேசங்களுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார், நியாய தீர்ப்பை சொல்லி முடித்த பிற்பாடு இப்போது மறுபடியும் இந்த நிகழ்காலத்துக்கு வர்றார். அதாவது எரேமியாவுடையதான நிகழ்கால வருஷம். இப்போ எங்கே வரைக்கும் சொல்லிட்டாங்க, எகிப்துக்கு போனது வரைக்கும் சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ அந்த முடிவில் அந்த முடிவுரையாக சிதேக்கியா ராஜாவுடைய காலத்தினுடைய அந்த முடிவுரையை சொல்லுகிறார். எப்படி எருசலேமுடைய முடிவுற்றதுக்கு அந்த சம்பவத்தை சொல்லி இந்த புஸ்தகத்தை நிறைவு செய்கிறார். இது முன்னமே பார்த்துருக்க வேண்டியது. எப்போ நம்ம அங்கே வந்துருச்சு, சிதேக்கியா கொண்டு போகப்பட்டதும் அதுக்கப்புறம் கெதலியா அதற்கு பதிலாக ஏற்படுத்தப்பட்டதெல்லாம் சொல்லப்பட்டாயிற்று. ஆனாலும் புஸ்தக முடிவில் மறுபடியும் அதை தொகுத்து எழுதுகிறார். சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாக இருந்தானா. அவன் ஒரு 11 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணானா. அவங்க அம்மா பேர் அமுத்தாலா. அந்த அம்மா வந்து லீப்னா குமார் ஊரானாகி எரேமியா. அது இவன் ஊர் வேறு, இவன் லீப்னா ஊரானாகி எரேமியா. இந்த யோயாக்கிம் செய்தபடியெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தானா. கர்த்தர் தம்முடைய சமூகத்தை விட்டு அகற்றி தீரும் அளவும் அவைகளின் மேலுள்ள அவருடைய கோபத்தினால் இப்படி நடந்ததும் இல்லாமல் சிதேக்கியா பாபிலோன் ராஜாவுக்கு விரோதமாகவும் கலகம் பண்ணானா. அப்போ அவன் ராஜ்யபாரம் 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியில் பாபிலோன் ராஜா வந்து அதற்கு முற்றிலுமாக கொத்தளங்களை கட்டுகிறாரு. அப்படியே 11ஆம் வருஷம் வரைக்கும் முற்றுகை போட்டு 4ஆம் மாதம் 9ஆம் தேதியில் பஞ்சம் அதிகரித்து ஆகாரம் இல்லாமல் போச்சு. அப்போது இடிபாடு அந்த தொடர்ந்து அவர்கள் யுத்தம் பண்ணிகிட்டே இருந்தபடினாலே கொத்தளங்கள் போட்டு அவர்கள் விரோதமாக அந்த மதிலை தாக்கி கொண்டே இருந்தபடினால மதிலில் என்ன செஞ்சிருச்சான், திறப்பு, மதிலில் விரிசல் விட்டுருச்சான். திறப்புன்றது விரிசல் இடிக்கப்பட்டுருச்சு. அப்போ எல்லா மனுஷரும் ஓடிட்டாங்க. இந்த ராஜாவின் தோட்டத்தின் வழியாக என்ன செய்கிறான், இந்த சிதேக்கியாவை ஓடுறான். ஆனாலும் சிதேக்கியாவை எரிகோவின் சமனான பூமியில் பிடிச்சி இழுத்துட்டு வர்றாங்க. இழுத்துட்டு வந்து பாபிலோனுக்கு கொண்டு போன நியாய தீர்ப்பு கொடுக்குறான்.
அப்போ அவனுடைய 2 பிள்ளைகளும் அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் 11ஆம் வசனத்தில் சிதேக்கியாவின் கண்களையும் குருடாக்கி 2 வெண்கலத்தில் போட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகிறான். அவன் மரணமடையும் நாள் மட்டும் அவனை காவல் வீட்டில் வச்சுட்டான். குருடனாக தான் போனான். இப்போ அதுக்கப்புறம் என்ன செய்தாங்க, நெபுசராதான் எருசலேமுக்கு வர்றா. நேபுகாத்நேச்சர் ஆளுகின்ற 19ஆம் வருஷமாக இருந்துச்சான். கர்த்தருடைய ஆலயத்தையும் அதனுடைய அரண்மனைகளையும் எல்லாத்தையும் அக்னினால் சுட்டரித்து போட்டு அங்கேருந்து எல்லா பொருட்களையும் அவன் நினைச்சார். ஏற்கனவே கொண்டு போயிட்டான். இப்போ மீதம் இருக்கிற பொருட்களையும் கொண்டு போயிட்டான். அலங்கங்கள் எல்லாம் இடித்து போட்டாங்க. ஏழையான நகரத்தை விட்டு ஆமாம் ஸ்தோத்திரம் அவங்க யார் கையில் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆமாம், அங்கே அந்த காவல் கெதலியாவின் கையில் விட்டுட்டாங்க. ஏழையான சிலரையும் ஆமாம் சில தோட்டக்காரராகவும் பயிரிடும் குடிகளாகவும் வச்சுட்டு போயிட்டாங்க. மீதியான எல்லா வெண்கல பொருட்களையும் தூக்கிட்டு போனதான் எல்லாம் அது கணக்கெல்லாம் எழுதப்பட்டு 19ஆம் வசனத்துலலாம் 20ஆம் வசனத்துலலாம் என்னெல்லாம் செஞ்சுருந்தாங்க, என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, அதனுடைய அளவு என்ன, அதனுடைய விஸ்தீர்ணம் என்ன, அதனுடைய நீளம் அகலம் எல்லாவற்றையும் என்ன செய்கிறாங்க எழுதி அவைகளை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த கடைசியாக 25ஆம் வசனத்தை பார்த்தா அகப்பட்ட எல்லா பொருட்களையும் அகப்பட்ட எல்லா மனிதர்களையும் குறிப்பாக 60 பேரையும் பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்போ எல்லாம் போய் அவளை ரிப்லாவுக்கு போகிறாங்க. ரிப்லாவில் அவள் எல்லாரையும் கொன்று போட்டாங்க. இவ்விதமாக யூதர்கள் தங்கள் தேசத்திலிருந்து சிறைகளாக கொண்டு போகப்பட்டார். இதோட முடியுது 27ஆம் வசனத்தில். இவ்விதமாக அப்போ இவ்வளோ நேரம் இப்படிலாம் விவரத்தையும் சொல்லி எப்படிலாம் நடந்துச்சு, என்னென்ன நடந்துச்சு, எப்படி உடைக்கப்பட்டது, எப்படி பாழாக்கப்பட்டது, என்னென்ன பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க, அந்த பொருட்களுடையதான வெயிட் என்ன, அகலம் என்ன, நீளம் என்ன, உயரம் என்ன எல்லாம் எழுதி அது எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. எதற்காக? நீ எதெல்லாம் உன்கிட்டருந்து எடுத்துகிட்டு போகப்பட்டதோ அத்தனை எழுதி வச்சுக்கோ, அத்தனை குறையில்லாமல் உனக்கு கிடைக்கும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நேபுகாத்நேச்சார் சிறைபிடித்து போன ஜனனின் தொகை எவ்வளவென்றால் 7ஆம் வருஷத்தில் 3023 யூதரா, 18ஆம் வருஷத்தில் 832 பேரா. பாருங்கள் எவ்வளோ விவரமாக எடுத்து பாருங்கள். 23ஆம் வருஷத்தில் யூதரில் 745 பேர்களாக போனால் ஆக 4600 பேர்களாம். இதுக்கு முன்னால் ஒரு தடவை யோயாக்கீன் காலத்தில் கொண்டு போன ஆட்களும் இருக்காங்க. 31ஆம் வசனம். யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம், 37 வருஷத்துக்கு அப்புறம் 12ஆம் மாதம் 25ஆம் தேதியில், ஒரு கிறிஸ்மஸ்னு வச்சுக்கலாம் நம்ம கணக்கில், 12ஆம் மாதம் 25ஆம் தேதியில் ஏவில் மொராதாக்குங்கிற பாபிலோன் ராஜா வர்றார். இந்த நேபுகாத்நேச்சாருக்கு அப்புறம் ராஜாங்கள் மாறி 37ஆவது வருஷத்தில் நடக்குது. இங்கே என்ன செய்கிறார்? அந்த யோயாக்கீனை சிறைச்சாலேருந்து வெளிப்பட பண்ணுகிறார், தலையை உயர்த்துகிறார். தேவன் ஒருவனை ஆசீர்வதிக்க நினைத்தால் எதுவும் அதை தடுக்க முடியாது. தேவன் செய்ய நினைத்ததை மனிதன் எவனும் தடுக்க முடியாது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. உலகமோ மாமிசமோ பிசாசோ எந்த இயற்கையின் சீற்றங்களோ அவர் சொன்ன அதை தடுக்க முடியாது. இப்போ யோயாக்கீனை யாரும் நினைத்திராத அவனுடைய நம்பிக்கையெல்லாம் பொய்த்து போன நிலையில் இனி எதிர்காலமே இல்லை இருண்டு போனதுன்னு நினச்சிட்டு இருந்த அவனை கர்த்தர் அவன் தலையை உயர்த்தினாராம். அவன் சிறையிருப்பிலேருந்து வெளியே வர பண்ணாராம் 1, அவன் தலையை உயர்த்தினானா 2, அவனோட அன்பாக பேசினாராம் 3, அவனுடைய ஆசனத்தை பாபிலோன் ராஜாக்கள் மேலே வச்சானா 4, சிறையிருப்பின் வஸ்திரங்களை மாட்டினானா 5, அவன் நாளெல்லாம் நித்தியம் போஜனம் அவனுடைய சமூகத்தில் போஜனம் பண்ணும்படி செய்தானா 6, 7 அவனுடைய செலவுக்காக வாழ்நாள் மரண பரியந்தமோ அனுதினமும் கொடுக்கும்படி கட்டளையிடப்பட்டு தான். தேவன் இன்னைக்கும் உனக்கு 7 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் செய்ய போதுமானவர். உன்னை முதலாவது பாவத்தின் சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வருவார். பிசாசின் சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வருவார். உன்னுடையதான கடந்த கால அவமானங்கள், நிந்தைகள், வேதனைகள், வருத்தங்கள், அழுத்தங்கள் அவைகளில் இருந்து தான் சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். இதுவரை தலை குனிந்திருந்து உன் தலை நிமிர்ந்து நிற்கும்படி கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார். உன் தலையை நிமிர்ந்து இருக்கும்படி செய்ய போகிறார். உன்னோடு கூட இதுவரைக்கும் யாருமே ஆமென் ஸ்தோத்திரம் உன்னை விசாரிக்கவில்லை, யாருமே உன்னோடு கூட பேசவில்லை, யாரும் உனக்கு துணை இல்லாமல் உன்னோட அன்பாய் பேசுவார்கள். உன்னை கரிசனையாய் விசாரிக்கப்படுவீர்கள். 4வது, இதுவரைக்கும் நீ சிறைச்சாலையில் ஆமென் தரையில் கடந்த உன்னை சிங்காசனத்தில் கர்த்தர் அமர வைப்பார். 5வது, உன்னுடைய வஸ்திரங்களை உன் ட்ரெஸ்ஸை கர்த்தர் மாற்றுவார். 6 ஆமென் ஸ்தோத்திரம் சமூகத்தில் போஜனம் பண்ணுவான்.
நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். வாசல்களை திறந்தால் உள்ளே பிரவேசித்து போஜனம். கர்த்தரோடு கூட திருவிருந்தை தருவாராக. 7வது மரண பரியந்தமும். ஏன் புதிய ஏற்பாட்டில் மரணத்துக்கும் அப்பாலும் அவன் உன்னை நீண்ட காலமாய் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நீ தங்கி இருக்கும்படி கர்த்தர் செய்வார். ஆமேன், ஆமேன். காட் bless you. எரேமியா 52வது அதிகாரம். இந்த 52வது அதிகாரத்தில் கர்த்தர், அதாவது சிதேக்கியா ராஜா தான் கடைசி ராஜா. எருசலேமில் சிதேக்கியா ராஜா தான் கடைசி ராஜான்னு சொல்லி பார்க்குறோம். அந்த சிதேக்கியா ராஜாவை எவ்வளவோ எரேமியா கடிந்து கொண்டு நீ எப்படியாவது நினச்சிட்டு அவன்கிட்ட சரண்டர் ஆயிருன்னு சொல்லி எவ்வளவு சொல்லியும் கேட்கல. அந்த கள்ளத்தீர்க்கதரிசிகளையும் அவங்க பிரபுக்கள் அவருடைய வார்த்தையும் கேட்டதுனால கடைசியில் நகரம் திறப்புண்ட போது அவங்க என்ன செய்கிறாங்க, ஓடுறாங்க. அப்பயாவது சரண்டர் ஆகிருக்கணும், அந்த நேரத்தில் இல்லாமல் ஓடினதுனால கர்த்தர் என்ன செய்தார், சிதேக்கியா ராஜாவை பிடித்து பிள்ளைகளை அவன் கண்களுக்கு முன்னதாக கொலை செய்து அவனுடையதான கண்களை பிடுங்கி அவங்களை வெண்கல அந்த சங்கிலினால் அவங்கள கட்டி என்ன செய்கிறார், பாபிலோனுக்கு அழைத்து சென்று அவர் என்ன செய்கிறார், சிறைச்சாலையில் சாகிற வரைக்கும் அந்த சிறைச்சாலையில் இருக்கிறதை பார்க்குறோம். அதே சமயத்தில் யோயாக்கீன் எரேமியா தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை கேட்டு தங்களை ஒப்பு கொடுத்து சென்றதான அந்த யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து இந்த எவில் மொராதாக்குன்றதான பாபிலோனிய ராஜா அவனை உயர்த்தி அவனுடைய ஸ்தானத்தில் தன்னுடைய ஸ்தானத்துக்கு ஈக்குவலாக எல்லா ராஜாக்களுக்கு முன்பதாக இவனை உயர்த்தி அவனை என்ன செய்தாரா, அவனுடையதான சிறையிருப்பின் வஸ்திரத்தை மாற்றி அவனுக்கு நல்ல உணவும் அவனுக்கு கொடுக்க வேண்டிய செலவுக்குரிய காசுகளையும் கொடுத்து அவ்வளவாக உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தோமானால் கர்த்தர் நம்மை காலத்தில் நம்மை உயர்த்துவார். அவர் என்ன செய்யணும், அவர் நம்மை உயர்த்தும் வரையில் அவருடைய பலத்த கரத்து ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள் என்று சொல்லப்பட்டபடி இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை உயர்த்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் உயர்த்துவதோ நம்மை பாதுகாக்கவோ நம்மளால் முடியாது. நாம் கர்த்தரை சார்ந்து கொள்வோம். சிதேக்கியாவை போல எதிர்த்து நிற்காதபடிக்கு யோயாக்கீனை போல நம்மை ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் சிதேக்கியாவுக்கு அப்பா நடந்ததான அந்த முடிவையும் பார்க்குறோம், யோயாக்கினுடைய அப்பா முடிவையும் பார்க்குறோம்ப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது அது கர்த்தாவே கஷ்டமாக இருந்தாலும் பிற்காலத்தில் அது நன்மையாய் காணும் என்று சொல்லி பார்க்குறோம். அப்பா மாட்டோம் என்று எதிர்த்து நின்றால் பட்டயத்துக்கு இரையாவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா தேவனே, உம்முடைய சித்தம் செய்ய எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே அப்பா உம்முடைய சித்தத்துக்காய் நாங்கள் காத்திருந்து உம்முடைய நன்மையை நாங்கள் அப்பா சம்பூர்ணமாய் அனுபவிக்க காத்திருந்து பொறுமையாய் காத்திருந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை அப்பா நாங்கள் அனுபவிக்க அனுக்கிரகம் செய்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.